கடகராசி அன்பர்களே, வருகின்ற மார்ச் மாதம் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி நடக்க இருக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த கடகராசி என்பர்களுக்கு இதுவரை 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய அட்டமஸ்தானத்திலிருந்து வந்த சனி பகவான் இப்போ 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்போ நல்ல பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது இந்த சனி பெயர்ச்சியில் அப்படின்னு சொல்லுவேன். என கடந்த 2.5 வருடங்களாக 8ஆம் இடத்தில் இருந்து வந்த சனி பகவான் பல வகையான தொந்தரவுகளை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தது. அதாவது அஷ்டம சனியாக இருந்து கொண்டு முதலில் மனம் பாதித்தது. மனசு நன்றாக இல்லை. நீங்கள் செய்யக்கூடிய எந்த வேலையாக இருந்தாலும், தொழிலாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையில் சிக்கிக்கொண்டு மனம் சார்ந்த விஷயத்தில் பாதித்து கொண்டிருந்த இந்த கடகராசி என்பர்கள் இப்போ இனிமேல் இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் மனம் நன்றாக இருக்க போகிறது. மனசு நன்றாக இருந்தாலே எல்லாமே செய்யலாம், எதையும் சாதிக்கலாம் என்கின்ற எண்ணப்பாடு உருவாகும் அல்லவா? என கடந்த 2.5 வருடங்களாக படுத்து கிடந்தீங்க, தொழில் செய்தீர்கள், தொழிலில் நஷ்டத்தை கொடுத்தது. ஒரு சிலர் சொந்த தொழில் ஆரம்பிச்சிங்க, அது பெரிய அளவுக்கு கை கொடுக்கல. ஸோ இந்த மாதிரி தொழில் ரீதியாக பல வகையான இன்னல்கள், நல்ல உழைப்புக்குண்டான அங்கீகாரம் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்களோட ஒரு மாதிரி மனம், அதாவது எங்கே சுற்றி வந்து பார்த்தாலும் மனம் நன்றாக இல்லை என்று ஒரே வார்த்தையில் சொல்லிவிடுவேன். இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் மனம் நன்றாக இருக்க போகிறது. எந்த பாக்கியத்துக்காக கடந்த 2.5 வருடங்களாக பாடுபட்டு கொண்டிருந்தீர்களோ, உழைத்து கொண்டிருந்தீர்களோ, அதை நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ, அந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுகிறது. என்ன பாக்கியம்? குழந்தை பாக்கியம் இல்லைன்னு சொல்லி எத்தனை பேர் வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்கள்? அதுக்கான எத்தனை முயற்சி எடுத்து கொண்டிருந்தீர்கள்? குழந்தை பேரு கிடைக்கல, அதனால சந்தோஷம் கிடைக்கல. எல்லாமே இருக்கு, காசு இருக்கு, பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனால் குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்கலன்னு சொல்லி எத்தனை கடகராசி என்பர்கள் அவஸ்தைப்பட்டு கொண்டிருந்தீர்கள்? அது எல்லாம் கை கூட போகிறது. குழந்தை பாக்கியம் இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகிறது. அந்த குழந்தை பாக்கியத்தின் மூலமாக குடும்பத்தில் மன மகிழ்ச்சி, சந்தோஷம் நிலவப் போகிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அடுத்ததாக திருமணம் நடக்கவே இல்லை. நிறைய பேர் 2.5 வருஷமாக நான் பார்த்துட்டே இருந்தேன், நடக்கவே மாட்டேங்குது. எத்தனை ஜாதகம் பார்த்தேன், நடக்கலை. ஒரு ஸ்டேட்டஸ் அமையலை. ஒன்று பொருந்தி வந்தால் அது சரியில்லை, இது சரியில்லை, ஏதாவது தட்டி கழித்து போய் கொண்டிருந்ததுன்னு சொல்லுவேன். வயது ஆகிவிட்டது, 30 வயது ஆகிவிட்டது, 33 வயது ஆகிவிட்டது, தன்னோடு இருந்தவர்களுக்கெல்லாம் திருமணம் ஆகிவிட்டது, தமக்கு ஆகலையே என்று மன வருத்தத்தில் இருக்கக்கூடிய கடகராசி என்பர்கள் இப்போ திருமணம் நடக்க ஆரம்பித்து விட்டது. நல்ல செய்தி கொடுக்க ஆரம்பித்து விட்டது. மனம் உற்சாக தவளக்கூடிய காலம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவேன். அப்போ திருமணம் நடக்க கூடிய காலகட்டமாக அமையும். சரி, ஏற்கனவே எங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சு சார், ஆனால் ஆயிருந்தா கூட ஒரு அந்யோன்யம் இல்லாத தன்மை, அல்லது கணவன் ஒரு சைடில் மனைவி ஒரு சைடில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள், தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஏதாவது ஒரு ரீதியாக மன உளைச்சல் இருக்கக்கூடிய தன்மையாவது கொடுத்திருக்கும் இந்த கடகராசி என்பர்களுக்கு. இப்போ கணவன் மனைவி ஒன்று சேரப்போகிறீர்கள். கருத்து வேறுபாடு வந்ததல்ல, இப்போ விலகிரும். தன்னுடைய கணவனுக்காக, தன்னுடைய மனைவிக்காக அப்படிங்கிற அந்த பொதுநலத்தன்மைங்கிறது இருக்கும். யார் இது பண்ணாலும் நம்முடைய குடும்பத்துக்காக அப்படிங்கிற அந்த தன்மை இனி உங்கள் மனதில் தோன்ற ஆரம்பிக்கிறது அப்படின்னு நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இப்போது குடும்பத்தை பார்த்தார் சனி. 8ஆம் இடத்தில் அட்டமஸ்தானத்திலிருந்து குடும்பத்தை பார்த்தார். குடும்பம் நன்றாக இல்லை, தனம் நன்றாக இல்லை, பணம் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் மாட்டிருச்சு. மாட்டிக்கொண்டு பணம் கொடுத்தது ரிட்டர்ன் ஆகலை அப்படின்னு சொல்லக்கூடியவர் எத்தனையோ பேர். பணத்தால் அவதிக்குள்ளானவர்கள் இந்த கடகராசி நண்பர்கள் நிறைய பேர் சொல்லுவேன். ஒரு 80%, 100க்கு 80 பேர் கடகராசி என்பர்கள் நல்லா இல்லை. மனதளவில், உடல் அளவில், உள்ள அளவில், சிந்தனை அளவில் நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். இப்போ நல்லா இருக்க போறீங்க அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். வாக்கு, உங்கள் பேச்சையே மதிக்கலை, அதுதான் உண்மை. நான் நல்லதுக்கு தான் சொன்னேன், ஆனால் அந்த நல்லதுக்கு சொன்னாலும் அதை குறை கொண்டு, குற்றம் சொண்டு, குறை கொண்டு நம்மளை ஒரு மாதிரி பண்ணி கொண்டிருந்தது ஏராளம்னு சொல்லுவேன். வாக்கு பலிக்கவில்லை. என் குடும்ப உறுப்பினர் கூட உங்கள் பேச்சு கேட்கலன்னு சொல்லுவேன்.
ஸோ இந்த நிலைமை எல்லாம் இப்போ அப்படியே தலைகீழாக மாறப்போகிறது. அப்போது குடும்பம் நன்றாக இருக்க போகிறது, தனம் நன்றாக இருக்க போகிறது, உங்கள் பேச்சுக்கு செல்வாக்கு கொடுக்க போகிறது, பேச்சு நன்றாக இருக்க போகிறது, உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்கின்ற அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் நல்லா இருக்க போகுதுன்னு சொல்லலாம். சரி, சுகஸ்தானம், சுகம் நல்லாவே இல்லை. வீட்டில் இருப்பதை விட வெளியே எங்கேயாவது வனவாசத்துக்கு போயிடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த கடகராசி என்பவர்கள் ஏராளம் அப்படின்னு சொல்லுவேன். வீட்டில் நிம்மதி இல்லை, வீட்டில் இருக்கிறத விட வெளியில் எங்கே போயிடலாமா அப்படின்னு நினைச்சவங்க நிறைய பேர். எதிர்மறை எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் பார்த்தீங்களா, அந்த எதிர்மறை எண்ணங்கள் தோன்றாமல் இருந்திருக்கவே முடியாது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. இப்போ பாசிட்டிவ் எண்ணங்கள், இப்போதான் ஒரு பாத்து தெரியும், ஒரு வெளிச்சம் தெரியும் வெளியில், அப்படிங்கிற தன்மை இருக்கின்ற காரணத்தால் விட்டதை பிடிக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சியில் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது. சுகம் நன்றாக இருக்க போகிறது. தாய் சார்ந்த விஷயத்தில், தந்தை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த முரண்பாடுகள், கருத்து வேற்றுமைகள் விலக இருக்கிறது. இந்த பாக பிரச்சனை, சொத்து பிரச்சனை, ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளோடு சிக்கி தவித்து கொண்டிருந்தவர்கள் 2.5 வருஷமாக ஒரு கேஸ் போட்டோம், ஒரு வழக்கு போட்டோம், வழக்கு தீர்வு கிடைக்கல, இழுத்தடித்து கொண்டு இருந்ததெல்லாம் இப்போ சுமூகமாக மாறக்கூடிய தன்மை இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகராசினருக்கு நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த மாணாக்கருக்கு எடுத்துட்டானா இந்த 2.5 வருஷமாக மறதி, இதை படிக்கலாமா அதை படிக்கலாமா, படிப்பில் ஒரு கான்சென்ட்ரேஷன் இல்லாத தன்மை. இந்த மாணாக்கர்கள், அது ஒரு 15-17 வயதுக்கு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஷன். நிறைய பேர் ஒரு மார்க்கில் போயிடுச்சு, நான் நினச்ச கோர்ஸ் படிக்க முடியல அப்படின்னு இருக்கிறவங்கள நிறைய கடகராசி என்பவர்களே நம்ம சொல்லலாம். ஸோ இனிமேல் தெளிவு கிடைக்க போகிறது. இதை தான் படிக்க போகிறேன்னு உறுதியான மனத்தோடு செயல்படக்கூடிய தன்மை இந்த கடகராசி என்பவர்களுக்கு உண்டு. ஸோ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கடகராசி என்பவர்கள் எத்தனையோ படித்து ஒரு அரியர் விழுந்துருச்சு, அதை கரெக்டாக படிக்க முடியல. ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய யோகம் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக சொல்லலாம். பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் களையக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமையும். அதே சமயத்தில் கடன் விஷயத்தில் மட்டும் கவனம். ஏன் இதை சொல்கிறேன்? சனி பகவான் 6ஆம் இடத்தை பார்க்குறார். 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்து கொண்டு தனது 10ஆம் பார்வையாக எங்கே பார்க்குறார்? 6ஆம் இடத்தை பார்க்குறார். 6ஆம் இடம் என்பது கடன், நோய், எதிர்ப்பு, பகை, வம்பு, வழக்கை குறிக்கக்கூடிய இடம் அந்த 6ஆம் இடம். அந்த இடத்தை சனி பார்க்குறார். அப்போ என்ன பண்ண போகிறார்? அந்த இடத்துல தொந்தரவு கொடுக்க போகிறார். 8ஆம் அதிபதியாக இருந்து 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன நடக்க போகுது? கடன் விஷயத்துக்கு போகாதீங்க. தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாது. இந்த மேக்கு அப்புறம், அந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறம் குரு 12ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு 6ஆம் இடத்தை பார்க்குறார். அப்போ என்ன? கடன் என்கின்ற தன்மை இருக்கும். கடன் தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத உறுதி எடுத்து கொள்ளுங்கள். எதிர்ப்பு, பகை நிச்சயமாக இருக்கும். அந்த எதிர்ப்போடவே நீங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த கடகராசி என்பவர்கள். கடன், நோய், ஹெல்த் விஷயத்திலும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும். ஏன்னா 6ஆம் இடம் என்பது நோயை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா? ஸோ அதனால் ஹெல்த் விஷயத்திலும் இந்த கடகராசி என்பவர்கள் அக்கறை எடுத்து கொள்ள வேண்டும். அது குறிப்பாக வயிறு சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, ஜீரணம் சம்பந்தப்பட்ட சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கும். என இந்த கடகராசி என்பவர்களுக்கு 6ஆம் இடம் என்பது குருவினுடைய வீடாக இருக்கின்ற காரணத்தால் குரு சம்பந்தப்பட்ட, சனி கால் சம்பந்தப்பட்ட, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட, ஸோ இந்த மாதிரியான தொந்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ சரியான உடற்பயிற்சி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏற்கனவே சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்கிறவங்கள கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும், கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். ஊரை விட்டு வெளியில் போய், இப்போ நிறைய பேர் இந்த கடகராசி என்பவர்கள் ஊரை விட்டு வெளியில் போய் வெளிநாட்டில் போய் இருந்து அங்கேயும் செட்டில் ஆக முடியல. அங்கேயும் ஒரு மாதிரியான அழுத்தம்,
குடும்பத்தை விட்டு, உறவுகளை விட்டு பிரிந்து அங்கே போய் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசி என்பர்கள் இப்போ குடும்பத்தோடு ஒன்றிணைக்கக்கூடிய, உங்கள் குடும்பத்தோடு அங்கே சேர்ந்து இருக்கக்கூடிய தன்மை, ஒரு பிஆர் அப்ளை பண்ணி காத்து கொண்டிருந்தவங்களுக்கு கூட ஒரு ரிசல்ட் கிடைக்காமல் இருந்ததல்லவா, இப்போ ரிசல்ட் கொடுக்கும். அப்போ பிஆர் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் உண்டு. ஸோ வலியோடு வேதனையோடு இருக்கக்கூடிய இந்த கடகராசி என்பர்கள் இப்போ அதிலிருந்து அத்தனையும் விடுதலை பெற்று சுபிட்சமாக ஒரு நல்ல பாக்கியத்தோட, நல்ல மனநிலையோடு இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லணும் இந்த கடகராசி அன்பர்களுக்கு. ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு ஃபோன் கால் மூலமாகவோ, வாட்ஸ்அப் மூலமாகவோ, நேரடியாகவோ, ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். ஒரு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னு விருப்பமுடையவர்கள் நம்முடைய ஆஃபீஸ் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில், அதாவது அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு அருகே அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேரடியாக ஆலோசனை பெறலாம். ஆன்லைன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படிங்கிறவங்க உங்களுடைய வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர், தற்போது வசிக்கும் இடத்தை குறிப்பிட்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு கன்சல்டேஷன் நிச்சயமாக எடுத்துக்கலாம். இந்த பதிவு நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.